வணக்கம். ஆக்சுவலா இன்னைக்கு பேச போற டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் நெறையா டிவைன் ஃபெமினின்ட்ட வந்து நான் நெறையா பேசினேன். பேசும்போது மோஸ்ட்லி வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பெண்மை தான் வந்து ஃபர்ஸ்ட் அவேக்கனிங் ஆறாங்க 1. 2வது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து தன்னுடைய ஃபெமினின் பார்ட்டையும், மாஸ்குலின் பார்ட்டையும் வந்து ரொம்ப லெவல் வந்து அக்யூரேட்டா வந்து எடுத்துடுறாங்க. பட் மாஸ்குலின் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, அவங்க வந்து பெண்மைக்கான நேச்சரில் தான், அதாவது ஃபெமினைன் பொலாரிட்டியில தான் வந்து நிறைய இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபெமினைன் பொலாரிட்டி அப்படிங்கிறது என்ன, அது ஏன் வந்து அவங்க வந்து அந்த இதிலே இருக்க வந்து பிரியப்படுறாங்க. இதில் ஒன்றே ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய டிவைன்ட்ட மட்டும்தான் அந்த நேச்சரை வந்து காட்டுவாங்க. அவங்களுடைய பெண்மைட்ட மட்டும்தான் அவங்களுடைய டிவைன் ஃபெமினைனோட நேச்சராக இருந்து டிவைன் மாஸ்குலின் பொலாரிட்டியை வந்து எடுக்காமல் இருப்பாங்க. நீங்கள் உடனே நான் சொல்கிறேன்னொன்னா அவங்க வெளியே எல்லாமே வந்து அவங்க வந்து மாஸ்குலின் நேச்சர் எடுக்காமல் இருப்பாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. அவங்களுக்கான பெண்மைட்ட மட்டும்தான், அவங்களுடைய கவுண்டர் பார்ட்டை மட்டும்தான் அவங்க வந்து அதை வந்து எடுக்காமல் இருப்பாங்க. ஸோ அது ஏன் வந்து அப்படி இருக்கிறாங்க, என்ன ரீசன், இதை வந்து பெண்ணாக இருந்து என்ன பண்ணலாம், நம்ம எப்படி அவங்கள வந்து அந்த மாஸ்குலின் நேச்சரை வந்து நம்ம அவங்ககிட்ட இருந்து கொண்டு வர்றது அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். முக்கியமான டாப்பிக்கு. ஸோ ஏன் அவங்க வந்து அப்படி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து வூண்டடாக இருப்பாங்க. வூண்டட் மாஸ்குலின், அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சைல்ட்ஹுட்டில் இருந்து சொசைட்டி கண்டிஷன்ஸ் படி வந்து அவங்க வளர்த்துருப்பாங்க. என்ன அப்படின்னா, எமோஷனை காட்டாத, ஆணாக இருந்தா ஸ்ட்ராங்காக இரு, வீக்னஸை காட்டுனா வந்து லவ் வந்து உனக்கு கிடைக்காம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சோஷியல் கண்டிஷன்ஸ் பிரகாரம் நம்ம முதல்ல சின்ன வயதுலேருந்து அவங்க வளர்ந்த காரணத்தினால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து அந்த உண்மைத்தன்மையை வந்து அவங்க எடுக்கிறதுக்கு வந்து தயங்குவாங்க. வெளியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேசிக்கலாக மாஸ்குலின் நேச்சரை இருட்டுருவாங்க. ஏன் அவங்க பெண்மையிட்ட மட்டும் காட்ட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, அவங்ககிட்ட வந்து இவங்க வந்து முகமூடி போட முடியாது, ஒரிஜினலாக இருப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்போ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாஸ்குலின் எனர்ஜி வந்து ப்ரெசன்ஸ், கிளாரிட்டி, ஆக்ஷன் என்பதை வந்து என்ன பண்ணிடுறாங்க, இழந்து விடுறாங்க. ஏன்னா ப்ரெசன்ஸ் வந்து அவங்க அதனால தான் ஓடுறது. கிளாரிட்டி அப்படிங்கும்போது தெளிவாக சொல்ல மாட்டுக்காங்க, பேச்சுவார்த்தை இல்லாமல் போகுது. ஆக்ஷனில் வந்து இறங்க மாட்டுக்காங்க. அவங்களோட மாஸ்குலின் நேச்சர்னாலே ஆக்ஷனில் இறங்குறதான். ஸோ அதுக்கு பயந்துட்டு வந்து அவங்க வந்து இறங்க மாட்டாங்க. ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வந்து இவங்க வந்து ஃபஸ்ட்டு, அதாவது டிவைன் ஃபெமினைன் வந்து ப்ரீ அவேக்னிங் காலகட்டத்தில் இது எதனால் பண்ணுறாங்கன்னா, இப்போ நம்ம இருக்கிறோம், இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம வந்து நம்ம ஃபெமினைன் வூண்டடை வந்து கிளியர் பண்ணும் போது, நல்லா கவனிங்க இதை, நம்மளுடைய இப்போ நான் பெண்மையை சொல்கிறேன், நம்மளுடைய அவேக்னிங் டைமில் நம்மளுடைய பெண்மைக்கான வூண்டடை நம்ம கிளியர் பண்ணும் போது நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, மாஸ்குலின் வந்து ஷிஃப்ட் ஆகிருப்போம். நம்ம வந்து மாஸ்குலினாக வந்து ஷிஃப்ட் ஆகிருப்போம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, சர்வைவல் பண்ணுறதுக்காண்டி அதாவது நிறையா வந்து இது வாழ்ந்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இதுக்காண்டி நம்மளுடைய மாஸ்குலின் நேச்சரை வந்து நம்ம வந்து எடுத்திருப்போம். அதுக்கப்புறம் என்னென்னா, ஹார்ட் பிரேக், நிறைய வந்து ஏமாற்றப்பட்டிருப்போம், நிறைய நடந்திருக்கும் நம்மளுக்கு. ஸோ அந்த பிரேக்லேருந்து நம்ம வெளியே வர்றதுக்காண்டி, அந்த மனதை வந்து இரும்பாக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம நிறைய வேலைகள் பார்த்துருப்போம். ஸோ அபான்மெண்ட் ஊண்டு இருந்துச்சு அப்படின்னாலும் இது எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். அதாவது ஃபெமினைன் கேரக்டர் வந்து பார்த்துருப்பாங்க. ஸோ அவங்க அந்த டைமில் அவங்கள அப்படி எடுத்தாதான் சர்வைவல் பண்ண முடியும் அப்படிங்கிற காலகட்டத்தில் பெண்மை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, மாஸ்குலினுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்போ என்ன அப்படின்னா, ஒரு ஹார்ட் டெசிஷன் மேக் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து மேக் பண்ணுறோம், என்னோட டிவைன் தான் வேணும். ஸோ இது வந்து மிகப்பெரிய டெசிஷன். இந்த டெசிஷனை நம்ம எடுத்திருப்போம். அதுக்கப்புறம் லீடர்ஷிப் குவாலிட்டியை வந்து நம்ம எடுத்திருப்போம், ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்திருப்போம். அதுக்கப்புறம் டேக்கிங் ஆக்ஷனில் இறங்கிடுவோம். ஸோ இது எல்லாமே யாரோட நேச்சர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிவைன் ஃபெமினைன் கூடிய டிவைன் மாஸ்குலின் கூடிய நேச்சர். இதை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வந்து எடுத்துருவோம். சரிங்களா? ஸோ அப்போ இவங்க வந்து இது வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ டிஎஃப் வந்து ஸ்பிரிச்சுவலாக மெச்சூரிட்டி ஆயிடுவாங்க. ஸோ கிளாரிட்டி, எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் எல்லாத்தையும் வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட பெண்மையை பார்ப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி முன்னக்கூட்டியே இந்த பெண்மை எடுத்துருவாங்க. ஸோ அவங்க பெண்மையை பார்க்கும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இந்த அளவுக்கு ஈக்குவலாக இல்லையே, ஏன்னா இவள் பெண்மையும் எடுத்திருக்கா, ஆண் தன்மையும் வந்து எடுத்துட்டாய்வா, ஸோ இந்த அளவுக்கு ஈக்குவல் இல்லையே, நான் ரெடி இல்லை அப்படிங்கிற ஒரு பயத்தில் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா, அவங்க வந்து மாஸ்குலின் இதை வந்து பிளாக் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஸோ
அப்புறம் அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து ஃபெமினைன் எனர்ஜி வந்து ரொம்ப ரொம்ப இன்டென்ஸான எனர்ஜி. அதுக்கு இருக்கிறதுலே வந்து மேஸ்குலினோட ஃபெமினைன் எனர்ஜி வந்து ரொம்ப இன்டென்ஸ் ஆனது. ஸோ இவங்களுக்கு வந்து என்ன இருக்குன்னா, ரொம்ப ஓவர் ஆயிரும். அந்த ஓவர்வெல்மிங் ரொம்ப ஓவர் ஆயிரும் அது. அதுக்கப்புறம் என்னென்னா, டூ ஹானஸ்ட்டாக நம்ம இருப்போம். அதாவது ஃபெமினைனோட நேச்சர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஹானஸ்ட்டாக இருப்போம், ரொம்ப பியூராக இருப்போம். அது இதெல்லாம் வந்து அவங்க பார்க்கும்போது அவங்க அந்த இன்டென்ஸை என்ன பண்ண முடியாதுன்னா, ஹேண்டில் பண்ண முடியாமல் அவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா, தடுமாறிட்டு அவாய்ட் பண்ணிவிட்டு டிலே அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஒன்று அவாய்ட் பண்ணுவாங்க, இல்லை டிலே டைமிங் எடுத்துப்பாங்க. இன்னொன்று என்னென்னா சைலன்ஸ் மோடு போயிடுவாங்க. இதெல்லாம் ஒரு பெண்மைட்டை அவங்க பார்க்கும்போது. அதுக்கப்புறம் என்னென்னா, இன்னொன்று என்ன காரணம் இருக்குன்னா, அவங்களுடைய பாஸ்ட் ட்ராமாஸ் ஏதாவது இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் அவங்க ஏதோ ஒரு இதுக்காண்டி ஏமாற்றப்பட்டிருக்கலாம், பிட்ரேல் ஆகிருக்கலாம், யாராவது வேற ஒரு பெண்மை வந்து ரிஜெக்ஷன் பண்ணியிருக்கலாம், எமோஷ்னலாக இவங்களை வந்து மேனிப்புலேட் பண்ணியிருக்கலாம். இவற்றை பண்ணியிருந்தா இவங்களுக்கு வந்து ஒரு விதமான அந்த பயம் உள்ளே இருந்து, நான் வந்து கண்ட்ரோல் எடுக்க முடியாது, என்னோட லீடர்ஷிப் வந்து எடுக்க வர முடியாது, நான் எடுத்தால் திருப்பி வந்து நான் வலியை வந்து அனுபவிக்க வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பயந்துப்பாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களுடைய டிஎஃப்ஐ இவங்க பார்க்கும்போது இவங்க வந்து எல்லாம் ஹீல் ஆகிருக்கிறாங்க, எமோஷ்னல் ப்ராசஸிங் பண்ணியிருக்கலாங்க, பிளானிங் பண்ணியிருக்காங்க, ஸ்பிரிச்சுவல் கிளாரிட்டி, இவை எல்லாமே வந்து ஒரு பெண்மை வந்து செஞ்சிட்டதுனால, அதாவது ஆல்ரெடி ஃபஸ்ட்டு முடித்ததுனால இவங்க வந்து சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே அவள் ஆல்ரெடி மேஸ்குலின் போல வந்து எடுத்துட்டா, நான் எதுக்கு எஃபோர்ட் போட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினச்சிடுவாங்க. நம்ம தான் வந்து ஃபுல்ஃபில் ஆகிட்டோம் அப்படி நம்மளை பார்க்கும்போது அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க, இவ ஆல்ரெடி எல்லாத்தையுமே எடுத்துட்டா, ஸோ எதுக்கு வந்து நம்ம வந்து இந்த இது எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃபோர்ட்லெஸ்ஸாக வந்து அவங்க வந்து எடுக்காமல் வந்து இருந்துருவாங்க. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது அந்த மூமெண்ட் எப்படின்னா, எப்போ வந்து இது வந்து இதாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஎஃப் வந்து அவங்களோட இன்னர் யூனியன் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. கம்ப்ளீட் பண்ணும்போது அவங்க வந்து அதை வந்து ஆக்டிவேட் பண்ணும்போது, அதாவது ஃபெமினைன் போலுக்கு வந்து அவங்க வந்து ஷிஃப்ட் ஆகும்போது ஒரு ஸ்பேஸ் உருவாகும். இப்போ ஆல்ரெடி இவங்க தனியாக எல்லாமே பண்ணிடுவாங்க. இந்த ஃபெமினைன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, உள்ள இன்னர் யூனியன் வந்து எடுக்கும்போது இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுடைய ஃபெமினைன் போலுக்கு வந்து அவங்க போயிடுவாங்க. ஸோ என்ன ஆயிரும் அப்படின்னா, அந்த ஸ்பேஸ் உருவாயிரும். இப்போது ஃபஸ்ட்டு மேஸ்குலினில் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா சர்வைவல் பண்ணுறதுக்காண்டி. அதுக்கப்புறம் அந்த பெண்மை என்ன பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அதோட பெண்மை நேச்சருக்கு வந்து போகும். இப்போ வந்து என்ன ஆகுனா, இந்த அந்த அந்த காலகட்டத்தில் தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஎம் வந்து அந்த 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 புல்லை வந்து நம்ம 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 கிட்ட வந்து இது பண்ணுவாங்க, சரிங்களா, மேஸ்குலினோடது. ஸோ அப்போ டிஎம் வந்து மேஸ்குலின் போல் ஃபஸ்ட்டு வந்து எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா இதான் ரீசன், சரிங்களா. ஸோ இவங்க அதனால தான் டிலே பண்ணி எடுக்கிறாங்க. வெளியே வேற இது வந்து உள்ள ப்ராசஸ், எனர்ஜெட்டிக் ப்ராசஸ் தான் நான் வந்து பேசிகிட்டு இருக்கிறேன். எல்லா ஆணும் தன்னோட பெண்மைக்கான நேச்சர்ஸ் மட்டும் தான் பேசிகிட்டு இருக்கிறேன். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்களோட ட்வின்னை பற்றி மட்டும்தான் நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ அப்போ என்ன தெரியுது இதிலேருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு விதமான பயம் இருக்கலாம், எமோஷ்னலாக எங்கேயாவது வந்து வீக்காக இருக்கலாம். ஸோ அவங்க மேஸ்குலின் ரோல் இவ ஆல்ரெடி எடுத்துட்டாலே நம்ம ஏன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஸோ வந்து அவங்களால வந்து தன்னோட ஸ்டேபிள்னஸையோ இல்லை கிரவுண்டடையோ ப்ரொடெக்டிவும் எல்லாமே வந்து அவங்களுக்குள்ளே வச்சும் போது நம்மக்கிட்ட வந்து அந்த அந்த மேஸ்குலின் நேச்சர்ஸ் வந்து காட்டுறதுக்கு வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பிரியப்பட மாட்டாங்க. ஸோ அவங்க அதை வந்து ஒரு சேஃப் ஜோனாக வந்து அதிலே வந்து இருந்திருந்தாங்க. ஸோ இது வந்து என்ன பண்ணலாம், அதாவது இப்படியே வந்து அவங்க இருக்கிறாங்க. ஸோ இது இது வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அதாவது ஒரு காலகட்டத்தில் இவங்க இப்படி தான் வந்து அவங்களுடைய பெண்மையிடம் இவங்க மேஸ்குலின் நேச்சரை வந்து காட்டாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்னென்னா, இப்போ நம்மளோட எனர்ஜி வந்து அவங்களுடைய ட்ரூ செல்ஃபை வந்து வெளியே எடுக்குது. அப்போ வெளியே எடுக்கும்போது என்னென்னா,
வெளியில் வந்து அவங்க வந்து பவர் மோடில் வந்து இருக்கிறாங்க. ஆனால் உங்களிடம் வந்து அவங்களால என்ன பண்ண முடியாது, அதை வந்து காட்ட முடியாது. அவங்க சாஃப்டாக இது பண்ணுறாங்க. எமோஷ்னலை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு வந்து அவங்களை வந்து இது பண்ணும்போது அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஈகோ தன்மையினால் இருக்கிறதுனால, அதாவது மற்றவங்ககிட்ட வந்து அவங்க எப்படினாலும் இருந்துடலாம், நம்மக்கிட்ட எனர்ஜி வைஸ் அவங்களால அப்படி இருக்க முடியாது. ஸோ அந்த ஈகோவை வந்து அவங்க வந்து பைபாஸ் பண்ணுறாங்க. நம்மகிட்ட மட்டும்தான் அவங்களால வந்து ஈகோவில் வந்து செயல்பட முடியாது, மாஸ்க் போட முடியாது, மாஸ்குலின் ஷீல்டு வந்து அணிய முடியாது. உண்மையான வூண்டட் இன்னர் சைல்டு எப்படி இருக்கோ அதுபடி நம்மக்கிட்ட வந்து மாறிடுவாங்க. ஏன்னா அவங்க வூண்டடாக இருக்காங்கிறது நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய மாஸ்குலின் ரோலை வந்து அவங்க நம்மளுக்கு வந்து ஷோவே பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவங்களால முடியாது, அதுதான் உண்மை. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, அவங்களுடைய ஓவர் பவர் ஏதாவது வந்து எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன பயப்படுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கே இந்த கனெக்ஷன் வந்து கட் ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு பயமும் அவங்களுக்கு வந்துடும். ஏன்னா ஆண் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப பெரிய ஒரு 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 இதாக இருக்கும். ஸோ அதை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த பெண்மை வந்து நம்மகிட்ட விட்டு போயிருமோ அப்படிங்கிற ஒரு பயமும் வந்து அவங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ வெளியில் பார்க்கும்போது அவங்க அப்படி மற்றவங்ககிட்டனா அதை ஈஸியாக பண்ண வரும்போது நம்மகிட்ட வந்து அவங்களால வந்து அது பண்ண முடியாது. அப்போ அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ண, ஏன்னா இதில் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ மாஸ்குலின் நேச்சர் எடுத்தால் எங்கே இவளை கண்ட்ரோல் பண்ண வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்ட்ரோல் பண்ண இவளை வந்து முயற்சிக்க கூடாது. இந்த பாண்டு வந்து ஸ்பிரிச்சுவல் அப்படிங்கிறத அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, எனர்ஜி வைஸ் வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுடைய லீடர்ஷிப்பையோ எதுவுமே நம்மக்கிட்ட வந்து காட்ட மாட்டாங்க. ஸோ அதனால தான் நம்மளுக்கு மட்டும்தான் அது வித்தியாசமாக தெரியும், வெளியில் பார்க்குறவங்களுக்கு வந்து அது வந்து தெரியாது. சரிங்களா? ஸோ அவங்க வந்து இப்போது உங்கள் எனர்ஜியை வந்து ரொம்ப அட்வான்ஸாக இருக்கும். ஃபெமினினோடது அவேர்னஸ்ஸு, இன்ட்யூஷன்ஸு, ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி எல்லாமே வெரி ஹை ஃப்ரீக்வன்சியில் போயிடும். ஸோ அவங்க இன்னொரு காரணம் என்னென்னா, இவங்க வந்து அவங்க வந்து கரெக்டாக இவள் போயிட்டுருக்குறா, ஸோ ஓகே இது போட்டோம் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா, அவங்க வந்து லீவ் பண்ணுவாங்க. இதுவும் ஒரு காரணத்துக்காண்டி அவங்க மாஸ்குலின் இதை வந்து எடுக்க மாட்டாங்க. ஸோ மெயின் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ரிலேஷன்ஷிப் வந்து இது வந்து ரியலானது அப்படிங்கிறத உணர்ந்துருப்பாங்க. எங்கே நம்ம வந்து வெளியில் மாதிரி லீடர்ஷிப்டை இவட்ட காட்டணும் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இந்த 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 இது வந்து கட்டாயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பயப்படுவாங்க. ஏன் அப்படின்னா, மாஸ்குலின் போல் எடுக்க ஆரம்பித்தோம்னா ஆக்ஷனில் இறங்கணும். ஆக்ஷனில் இறங்கினா யூனியன் ஆந்துடும். யூனியன் வந்தால் லைஃப் சேஞ்ச் ஆயிரும். லைஃப் சேஞ்ச் ஆனால் ஃபியர் வரும். ஏன்னா சொசைட்டியல் நாம்சென்ஸ் இருக்குது. ஸோ அவங்க வந்து ஃபெமினைன் போலில் இருந்தாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப சேஃபாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி இன்டெரக்டாக அது வந்து கம்ஃபர்டபுளாக அவங்களுக்கு வந்து இருக்கும். டெசிஷனே வந்து எடுக்க வேண்டாம், ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அவங்க வந்து அதை வந்து ரொம்ப லெவல் வந்து ப்ரிஃபர் பண்ணி எடுத்துடுறாங்க. ஸோ ஏன் அப்படின்னா, பாஸ்டில் வந்து ஏற்கனவே அவங்க எல்லாமே இது வந்து அதாவது மற்றவங்ககிட்ட வந்து லீடிங் இதெல்லாம் வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ நம்மகிட்ட வந்து அவங்களால வந்து உண்மைதான் வந்து பேச முடியும். ஸோ அவங்க இன்னர் வூண்டில் இருக்கிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு அது காட்டி கொடுத்துரும். ஸோ தெரிஞ்சிடும் இவங்க வந்து வூண்டடில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனாலேயும் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், அதாவது ஒரு இப்படி பார்க்குற ஒரு ஆண் இருந்தாங்கன்னா நம்ம பார்ட் என்ன இருக்கும், நம்மளுடைய ஃபெமினின் பார்ட் இருக்கும். அப்போ நீங்கள் பேசிக்கலாக வந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து உண்மையான செல்ஃபை வந்து அவங்க உணர்றாங்க. மெயினாக வந்து அவங்களுடைய ஒரிஜினல் செல்ஃபை வந்து அவங்களுடைய டிவைன் ஃபெமினைன்ட்டை மட்டும்தான் அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க. வித்தவுட் ஈகோவே இல்லாமல், ஷீல்டு எதுவும் போடாமல் அவங்க வந்து அவள்கிட்ட மட்டும்தான் அவங்களுடைய நேச்சரை வந்து அவங்க வந்து காட்டுறாங்க. அவங்களோட ஒரிஜினல் செல்ஃபே அவங்களால எடுக்க முடியுது, மற்ற யார்கிட்டையும் வந்து எடுக்க முடியாது. ஸோ மற்ற எல்லார்ட்டையும் அவங்க மாஸ்குலின் நேச்சர்ஸாக இருக்கும் போது அவளோட பெண்மைட்டை மட்டும் அவங்க வந்து ஃபெமினின் பொலாரிட்டியை தான் வந்து அவங்க வந்து எடுக்கிறாங்க. ஸோ இது வந்து எமோஷ்னல், ஏன்னா பெண்மைக்கு வந்து எமோஷ்னலு, சாஃப்ட்டு இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னோன்னே அதை காட்டணும் அப்படின்னா நம்மளை விட்டு போக மாட்டா அப்படிங்கிற ஒரு ரீசன் காண்டியும் அவங்க அதை வந்து ஸ்டெப் எடுப்பாங்க. இது ஃபுல்லுமே வெளியே வந்து பேசுகிறதோ எதுவுமோ கிடையாது, உள்ள எனர்ஜெட்டிக்காக நீங்கள் வந்து உணர்ந்திருப்பீங்க. இதை வந்து ஃபெமினேனும் உணர்ந்திருப்பீங்கள், மாஸ்குலினும் வந்து உணர்ந்திருப்பாங்க. ஃபெமினேனுக்கு அதனால தான் வந்து 5D அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா எனர்ஜி வைஸ் வந்து ஃபுல்லும் கனெக்ட் ஆகிறது ஃபுல்லும் 5Dயில் தான் இருக்கும். ஸோ வந்து இப்போ நீங்கள் வந்து
இது வந்து என்ன பண்ணலாம், நம்ம பெண்மை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அது ஒரு கேள்வி அப்படி எடுத்தோம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட ரோல் இதில் வந்து என்ன என்ன பண்ணலாம், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக காமாக இருந்துட்டு நம்ம வந்து அது வாட்டு ஃப்ளோவாக போட்டோம் அப்படின்னு விட்டுட்டு ஓப்பனாக இருந்துட்டு அந்த ஃபெமினின் நேச்சர்ஸை வந்து அவங்களுக்கு காட்டிக்கிட்டு நம்ம இருக்கணும். அதுக்கப்புறம் என்னென்னா, அதாவது ஓவராக வந்து நீங்கள் போய் அவங்ககிட்ட வந்து எக்ஸ்பிளைன் கொடுக்கக்கூடாது உங்களை பற்றி, அதை அவாய்ட் பண்ணிடணும். அவாய்ட் பண்ணுற இதெல்லாம் வந்து சொல்கிறேன். ஓவர் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களை பற்றி வந்து கொடுக்காதீங்க. நீங்களாக போய் அவங்ககிட்ட வந்து டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு, அவங்க டெசிஷன் எடுக்கிறதுக்கு நீங்கள் வந்து பிளான் பண்ணாதீங்க. உங்களுடைய லீடிங் நேச்சரை வந்து இது பண்ணாதீங்க, அவங்கள கண்ட்ரோல் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் பேசுங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து புஷ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, இதை அவங்கள்ட்ட சேஸ் பண்ணிவிட்டு வந்து போவாதீங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் கையாளும் போது அவங்க மெல்ல மெல்லமாக அவங்களுடைய மேஸ்குலின் பொலாரிட்டிக்கு வந்து அவங்க வந்து என்ட்ரு கொடுப்பாங்க. ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது பாதுகாப்பாக இருக்குது, அவங்கள வந்து ஜட்ஜ்மெண்ட்டே நீங்கள் வந்து பண்ணாதீங்க. ஸோ அன்புக்கு வந்து அன்பு தான் இதில் அப்படிங்கிறதை வந்து நீங்கள் வந்து உணர வைக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், உங்களுடைய ஓவர் திங்க் பண்ணுறா அப்படின்னு நினைக்கிறத வந்து விடுவாங்க. ஃபியரை வந்து விட ஆரம்பிச்சிருவாங்க. எங்கே நம்மளை விட்டு போயிடுவாளோ அப்படிங்கிற பயத்தை வந்து விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் எமோஷ்னலாக ரொம்ப லெவல் வந்து அவங்களுக்கு வர்றது வந்து அவங்களுக்கு ஸ்டாப் ஆகும். ஸோ அவங்க வந்து மேஸ்குலின் இதை வந்து இது பண்ணுவாங்க. நீங்கள் நல்லா பார்த்தாலே தெரியும், நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப எமோஷ்னலாக போய் பெயின் அனுபவிக்கும் போது இது பண்ணும்போது அவங்களுக்கு அது வந்து தாக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து அதே பெண்மையில் இருந்து இவளை சமாதானப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நேச்சரில் வந்து அவங்க வந்து வருவாங்க. ஸோ மேஸ்குலின் டியூட்டியை வந்து, அதாவது அதான் சொல்கிறேன்ல, டெசிஷனை வந்து நீங்கள் மேக் பண்ணவே பண்ணாதீங்க. அவங்களோட இதை வந்து நீங்கள் எடுக்காதீங்க. அவங்க என்ன டெசிஷன் மேக் பண்ணுறாங்களோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து விட்டுருங்க. நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து கொடுக்காதீங்க. ஸ்ட்ராங் எனர்ஜியை வந்து நீங்கள் கேரி பண்ணிங்கன்னா அதை வந்து அவங்க உணர்ந்து அது மூலமாக வந்து அவங்களுடைய அந்த மேஸ்குலின் பொலாரிட்டிக்கு வந்து அவங்க வந்து ஷிஃப்ட் ஆக முடியும். அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேஃபாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஸ்பேஸ் கொடுங்க. அவங்க அதை இது பண்ணுறதுக்காண்டி ஒரு ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணிடுங்க, அவங்க அதை உணர்ந்து வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் என்ன நினைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க, நம்மளை பற்றி பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க, ஏற்கனவே நினச்சிருப்பாங்க பவர்ஃபுல்லாக இருக்கிறா, இவா ஸ்ட்ராங்காக இருக்கிறா, ஹை வைப்ரேஷனில் இருக்கிறா, அப்புறம் நிறைய எனர்ஜி இருக்குது, இதனால் வந்து அவள் என்னை விட சுப்பீரியராக இருக்கிறா அப்படிங்கிற ஃபீலிங்கை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இது பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய ஃபெமினைன் கேரக்டர்லேயே வந்து நீங்கள் வந்து இது பண்ணிவிட்டு ப்ரெஷர் எதுவும் கொடுக்காமல், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுவுமே வந்து இது பண்ணாமல் ஹார்ட் பேஸஸில் எனர்ஜியை வந்து சென்ட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த மேஸ்குலின் நேச்சருக்கு வந்து அவங்க வந்து போவாங்க. ஸோ ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, என்னென்னா, யூ டோன்ட் சேஞ்ச் ஹிம், நீங்கள் அவங்களை மாற்ற முடியாது. யூ டோன்ட் ஃபிக்ஸ் ஹிம், நீங்கள் அவங்கள ஃபிக்ஸ் பண்ண முடியாது. யூ டோன்ட் கைட் ஹிம், அவங்கள கைட் பண்ணாதீங்க. எதுவுமே வந்து அவங்களாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து லீவ் பண்ணுங்கள். பண்ண ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய ஒரிஜினல் இதுக்கு வந்து அவங்க வந்து உணருவாங்க. இப்போ எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது காளி டு பார்வதிக்குன்னு வந்து நம்ம வந்து ஷிஃப்ட் பண்ணணும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இந்த ரெண்டு ஃபெமினைனுக்கு வந்து 2 நேச்சர்ஸ், அதாவது காளி அப்படிங்கிற போது தான் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஷிஃப்ட் சொன்னல ஃபஸ்ட்டு, அதாவது தன்னை தற்காத்து கொள்வதற்காக, சர்வைவல் பண்ணுறதுக்காக ஒரு பெண்மை வந்து காளியாக மாறுற ஒரு தருணம் இருக்கும். அது வந்து வெளியில் உள்ளவங்களுக்கு தான், உங்களுக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவங்ககிட்ட ரோல் பண்ணுறது என்ன ரோலாக இருக்கணும் அப்படின்னா, பார்வதி ரோல் தான் அவங்ககிட்ட பண்ணணும், காளி ரோல் வந்து அவங்ககிட்ட பண்ணக்கூடாது. ஸோ இப்படி பண்ணாமல் இருக்கும் போது என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து ப்ரெஷர், அதாவது 0 ப்ரெஷர் போயிடும், 0 எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும், சாஃப்ட்னஸ் தெரிஞ்சிடும், சரண்டர் பண்ணுறோன்னு தெரிஞ்சிடும். ஸோ ட்ரஸ்ட்டு, பேஷியன்ட் ரெண்டும் சேர்ந்து அவங்க எனர்ஜிட்டை வந்து மெயினாக காமாக்குறதுக்கான ஒரு ப்ராசஸை இருக்கும். நீங்கள் வந்து அவங்கள வந்து ரொம்ப லெவல் வந்து புஷ் பண்ணாமல் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அவங்க ஃப்ளோவில் வந்து அவங்க போட்டும் என்ன டெசிஷன்ஸ்னாலும் அவங்க வந்து மேக் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து வழி விடுங்க. அவங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதோட லீடர்ஷிப் குவாலிட்டி அவங்க எடுத்துகிட்டு அவங்க வந்து வருவாங்க.
இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாளாகவே நான் இதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்த டாப்பிக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஆண்களின் பங்கும் உண்டு. ஆண்களும் வந்து ஹீல் பண்ணணும். நான் வந்து பெண்மை எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி நான் வந்து சொல்கிறேன். ஏன் வந்து ஆண்கள் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது அதுதான் ஒரே காரணம். என்ன அப்படின்னா, அவங்கள் வந்து உங்களிடம் உண்மை, அதாவது அவங்களுக்கு வந்து மாஸ்க் போட தெரியாது. அவங்களுக்கு வந்து உங்கள்கிட்ட வந்து பொய் பேச தெரியாது. அவங்களோட ஒரிஜினலை தான் அவங்க வந்து உங்கள்கிட்ட வந்து காட்ட முடியும். அதாவது முடியாது, ஈகோ பேசிஸில் உங்கள்கிட்ட வந்து அவங்களால செயல்பட முடியாது. அந்த அளவுக்கு எனர்ஜி வைஸாக வந்து நம்ம இன்டென்ஸாக இருப்போம். ஸோ அவங்களுடைய ஒரிஜினல் இது பண்ணும்போது அவங்களுக்கு எந்த ஊண்டட் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ அவங்க அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணிட்டு வரட்டும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து இருந்தீங்க அப்படின்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த மேஸ்குலின் இதை எடுத்துருவாங்க. ஓகே, தேங்க்யூ.